இப்போ எதுல போடுற முளக்காய நெருப்புல அவன் தான் இல்லையே எந்த நெருப்புல அவன் தான் இல்லாத முந்திலே வச்சிருக்கீங்க. அவனை தான் இல்லைன்னு தேடிட்டு இருக்கிறான். ஏமா நேரா சார் போன் போடுறியா? சுண்ணி முடி போறேன் எனக்கு அரை போன். சரி இரு, நான் வீட்டுக்காரங்க சொல்லிட்டு வா. இப்பதான் வட்டத்துக்கு வர ஆரம்பிச்சு. முனியப்பையா தெரியுமா? எங்க மச்சான் முனி ஈஸ்வரன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப விட முடியுமா முடியாதா? என்னது அக்னி தேவனை எங்க வச்சுக்கிற அக்னி தேவனை கூட சொல்றேன். எங்க வச்சுக்கிற கேக்குறேன். ஏன்னா நீ நாசமா போவானா, இவன் பாலா போவானா, இவன் பதிலா போவானா, இவன் நாமதூரா போவானா, இவன் முன்னாடி புள்ள தின்னுவானா, இவன் முன்னாடி புள்ள தாலி இருக்குமா, இவன் நாலாவது மேல போவானா, இவன் பத்திர கிளியுமா, இவன் பாட கிளியுமா, இவன் நாலாவது மேல தூக்குமா, இவன் அண்ணாக்காரா இருக்கும் ஓட்டணும் வச்சு போட்டு போட்டுனா இவன் என்ன சாமி ஒரு பாடி போறான். இது மட்டும் இருக்கு நேரம் கையெழுத்து மட்டும் ஒரு வாங்கி வந்துடுறான். யமதர்மா வாங்க. இவ பேசனா நேரம் இல்ல பாரு. இப்ப நான் என்ன சொல்லணும்னு கேளு. சரி நான் போயிட்டு இருக்கீங்களா? உன்னுடைய மனைவி என்ன பண்ணுங்க தெரியுமா? உன் தம்பிகிறான அக்னி அவன் அவனை நெல்லிக்கனியாக செய்து அங்கத்தில வச்சிருக்கிறாய். இவ பாரு அந்த கொல்லிக்காம சொல்றான்னு சொல்லு. இல்ல அவங்க இருந்து என்னையோட பெரியவனாக்காரன். சாமி நீ சொல்றத போற சும்மா வாடி போலாம். இப்போ அக்னி தேவனை எங்கன பார்த்திருக்கிறியா? இல்லத்தான். அவனை நெல்லிக்கனியாக செய்து அங்கத்திலே வச்சிருக்கிறார். உனக்கு சந்தேகம்னா தான் கிட்டிக்கோளை போடு, அப்புறம் பாக்குவேன். அத்தோடு கிழவனை எப்படி உள்ள வச்சிருக்குவா? அத்தோட வச்சுக்கல, நெல்லிக்கனியாக்கிட்டால் அங்கத்திலே வச்சிருக்கிறாள். பாருங்க மாமா, இந்த கொல்லிக்கணம் பேச கேட்காத. இவன் 8ஆம் போர்ல பிறந்தவன். இவன் 8 செல்லாம் குட்டி சவரு நம்ம ஊட குடிச்சிடாது பாக்குறான். கிட்டிக்கோளை போடு, மேல் வாயில இருந்தா மேல் வாயில் விட்டோம் போடு. என் வார்த்தை கேளு. கொல்லிக்கண்ணா ஏன்டாடி நாசமா போனவனே, 7 பொண்டாட்டியே கழுத்துங்கிறிய. இதுக்கு மேல ஒண்ணு கூடாது. என்ன பண்ணுங்க? ஒன்னா நீக்கணும், ஒன்னா நாக்கணும். அக்னி என்ன பண்ற? சொல்லு. தாண்டா கை இதுக்கு நேரம் கட்டிய மணிய போல கெடுத்து என் பக்கமே வராத. இவனை விட்டு ஆகாது. அவனை விடு. என் மனைவி 7 பொண்டாட்டி கெடுத்துட்டான். இதுக்கு மேலே பொண்டாட்டியா அடிக்க வரலாம். கையில அவளும் அவன் பண்ணிக்கணும். பஸ் வந்துடும் அரை பவுன் புண்டு பவுன் போற எழுதான்னு செல்லாட போற புண்டி முன்னு. சாமி யமதர்மா மேல எழு. அக்னி அண்ணன் மனைவி தாய்க்கு சமம். ஆமா. அப்படி இருந்து அண்ணன் மனைவி 7 பேர். அதனால இதுவரை நீ சாப்பிட்டது நற்கண்டம். ஆமா. நெய் பால், அதாவது
அக்னியிலே போடக்கூடிய திரவியங்கள் எல்லாம் நல்லதே சாப்பிட்டேன். ஆமா. இன்னைக்கு இருந்து இன்னை துர்க்கன் அபிஷேக கடவாய். போடி. ஐயோ என்ன செய்து பாவையிலும் பாவியானே. பாவி அந்த சுவாரியாரே எனக்கு சாபம் வந்தா ஐயோ. எனக்கு சாபம் கொடுத்து விட்டாய் ஐயா. இந்த சாபம் எப்படி நீம்பது? அக்னி தேவா, இதே இதுவரை நீ நல்ல பொருள் நெய் பால் அதாவது ஓமம் திரவியங்கள் எல்லாம் நல்லதை சாப்பிடுதான் உனக்கு மந்தம் பிடிக்கட்டு. ஆமா. அதனால உனக்கு முறை தெரியாத தவறு பண்ற. இதுவரை நல்ல தாவலம் மட்டும் எரிஞ்சிருந்த நீ. ஆமா. இனிமேல் நரக்கள் மேல கூட நீ எரியணும். அப்படியா? எவத்துல வச்சாலும் நீ எரியும். இனிமேல் உனக்கு தடை கிடையாது. தடை கிடையாது. ஆமா. சரி. இதுக்கு இந்த விமோசனம் எப்ப? அதாவது உனக்கு மந்தம் பிடித்ததுனால ஆமா சாப விமோசனமாக நின்னால் அதாவது அகலம் நிகழம் பொருந்தி 60,000 ஓசனை ஆமா உள்ள காண்டாவனத்தை எரிக்கணும். அது உள்ள இருந்து புகை கூட வெளியே வரக்கூடாது. சரி. சரகுட போட்டு எரிக்கணும். அதுல இருக்கக்கூடிய அனைத்து உயிரையும் எரித்து சாம்பலாகணும். அப்பதான் உனக்கு கொடுத்த சாபம் மந்தம் உன்னை விட்டு நீங்கும். அதனால அது தீரணும்னா அதாவது இப்ப ஆகாது. அது அர்ஜுன சுபதரியோடு வனத்தில் இருக்கிறான். அது அங்க போய் பாத்துக்கலாம் நாளைக்கு. நீ போ, பிராமண வேடத்துல போ, அங்க வர ஆகட்டும். நீ போ. மாமா தொட்டா தலைவலி, மொட்டா பௌத்த வலி. ஏண்டி 7 பேரும் நீதி வாய்ந்த மன்னன் ஒரு நாளும் அவராக ஒரு உயிரை பிடித்திருக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஏத்த கொண்டாட்டிய பாரு. ஆனா பிறந்த உலகத்துல போய் சொல்லுவாங்க எம்மனுக்கு 7 பொண்டாட்டினு. ஒரு பொண்டாட்டிய கூட தோல்வி அடியே. மாமா எல்லாம் நல்லா இருக்கு. தப்பு. என்னத்தாலே எங்க வீட்டுக்காருக்கு பாசம் உனக்கு தலைவலி. உயிரை பிடித்திருந்தாலும் நடக்கிற பாதி நடக்கும்போது ஒரு எறும்பு மேல கூட காலை வச்சு எறும்பு சேர்த்து இருக்காது. அப்பேர் கொண்ட நீதிமான், அப்பேர் கொண்டவனுக்கு இப்பேர் கொண்ட பொண்டாட்டியா இவன் 7வது பொண்டாட்டி. கொஞ்சம் கூட என் மேல ஆசை இல்லை, பாசம் இல்லை. ஆனா யாரு மேல ஆசை பற்றியும் மாமா இங்க பாரு. அட நான் சொல்றதை கேளு. வரியா இல்லையா? மூஞ்சில் முடிக்காதா? போய் 2 வருஷமா விட்டு போன
புண்டை முன்னு போ வேணான்ட்டியா புண்டை முன்னு போனீன்னு நீ இல்லைன்னா எனக்கு என்ன 1000 பேர் இல்லையா அதான் எனக்குள்ளே ஏத்த கணவர் இருக்கிறாரு ஆசை நாயகர் என் காதலர் என் மன்னவர் அவரை தேடி போனா நான் வாழ போறேன் 1000 பேர் இல்ல 1 லட்சம் பேரை தேடி போனாலும் இந்த பெருமாள் பையன் இருக்கிற நாங்க தான் ஒரு வச்சியா அப்படியா மாமா சவாலா பள்ளிக்கூட போகலாமா என்னைக்கு எதிர்பார்த்தனும் அது இன்னைக்கு நான் வந்துருச்சு மாமா சத்தியமாலட்டா எப்ப ஐயோ